ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் வந்து ஓவராலாக வந்து எல்லா நியூ அப்டேட்டையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் கைஸ். நான் ஃபஸ்ட்டாக காமிக்க போகிறது நம்ம F1 படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு காப்பி தான் கைஸ், F1 காரு. ஸோ இது வரைக்கும் விட்டதுலேயே ரொம்ப உருப்படியாக தரமான ஒரு 3 கார்ஸ் இப்போ வச்சுருக்காங்க கைஸ். இந்த 3 கார்ஸை காமிக்கிறேன். அதில் ஒன்று தான் கைஸ் இது. ஸ்பீடான தரமாக அள்ளுது. இது இருக்க ஒன்று அட்வான்டேஜ் என்னதுன்னா, இது என்ன கீழே விழுந்தாலும் உடையாது. அதுலேயே இருக்க லூசு தண்ணி என்னதுன்னா, சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வண்டி நிற்கிதுல, அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக டொமேன்னு விழுந்தால் கூட போதும், சருன்னு பறந்துட்டு போயிடும். நம்ம நார்மல் கார் மாதிரி இல்லை. சரி, இப்போ நான் புதுசு கொண்டு வந்துடுறேன் F1 கார். இப்போ நான் இதோட லுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் கைஸ். லுக்கெல்லாம் கொடூரமாக இருக்குது கைஸ். F1 படம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ் இந்த காரை பற்றி. நம்ம கொடூரமாக இருக்கும். ஸோ திரும்ப எடுத்துருவோம் கைஸ். நம்ம முதல்ல இந்த இன்ஃபினிட்டி எழுத்து சீட் கோடு போட்டுருவோம், இல்லாட்டி நம்மளுக்கு தான் கஷ்டம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகணும்னா, கார்ஸ் படத்தில் ஹீரோவை வந்து இப்போ வரைக்கும் ஓவராலாக எல்லாருமே பிடிச்ச MC குயின் கார் தாங்க மக்களே. MC குயின் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. அதுவும் இந்த கண்ணை பார்த்தா கொடூர ஸ்டைலாக இருக்குது. இப்போ நம்மளோட MC எடுத்துகிட்டு சரணும் 4 வாக்கு போயிட்டு வருவோம். சரணம் போவோம் கைஸ். இதற்கான அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா கைஸ், இது என்ன தான் பண்ணாலும் உடையவே உடையாது. சரி மக்களே, திடீர்னு கிளிச் ஆகிடுச்சு விடுங்க. இந்த கார் செம்ம சூப்பராக போகுது கைஸ். அந்த கீழே இருக்க டயர் அதுக்கு மேலே கொடூரமாக இருக்குது. இந்த காரை ஓட்டும் போதே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். அப்போ சருன்னு போய் நிப்பாட்ட வேண்டியது தான். நான் இதோட லுக்கை காமிச்சிக்கிறேன் கைஸ். இந்த கண்ணு, இந்த 95லாம். இப்போ நம்ம அடுத்து வந்து ரோல்ஸ் ரைஸ். இந்த கால் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. எனக்கும் பிடிக்கும். ரொம்பவும் காஸ்ட்லியான கார் கைஸ். உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் ரோல்ஸ் ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அடிக்கடி சொல்லி மறந்துடுறேன் விடுங்க. இதுக்கு நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் கைஸ். எனக்கு வந்து இந்த கலரே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் அந்த கலரு இருக்கட்டும்ட்டு. உங்களுக்கு வேணும்னா பிளாக்கு, ஒயிட்டு இதெல்லாம் வர வைக்கிறேன். ஆனால் இந்த காருக்கு எல்லா காருக்கும் இருக்கிற மாதிரி அட்வான்டேஜ் இல்லை கைஸ். எப்போனா இப்போ நான் சும்மா போய் ஒரு ஜம்ப் பண்ணுறேன், கீழே விழுந்தோடனே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. மூடிடுவோம். சரிப்பா, இப்போ நம்ம அடுத்து சின்சான் வர வச்சுருவோம். சின்சான் உங்களுக்கு எல்லாம் வர வைக்க தெரியும்னு நினைக்கிறேன். சிங் உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், இதுவும் ஒரு அளவுக்கு பழைய அப்டேட் தான், ஹில் ரோடு. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு இந்தியன் பைக்ஸ்லேயே ஒரு வருஷம் ஓல்டு பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும் இது. அடுத்து வந்து GTA 5 GLB. ஐயோப்பா, கீழே விழுந்துட்டேனே. நான் சும்மாவே இருந்திருக்கலாம். இங்கே வந்து அமைக்கிறோம் GTA 5 CLB. ஓகே கைஸ், அது ஓரளவுக்கு இது வரைக்கும் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சும்மா வாட்ச் காமிச்சிடுறேன். இந்த ஹில் ரோடு, ஷாப்பிங் கார்ட், F1 கார், ஃப்ராங்க்லின். இந்த ஃப்ராங்க்லின், இந்த 3 GTA 5 கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கைஸ். மாசான கேரக்டர், அவங்களாம் நான் வர வைக்கிறேன். இதுதான் கைஸ் GTA 5. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மறந்துட்டிங்கன்னா நான் இங்கே போய் பார்த்துருந்துருங்க கைஸ். இப்போ நான் ஃப்ராங்க்லின் வர வைப்போம். ஃப்ராங்க்லின்னா நம்ம ஃப்ராங்க்லின் நடிக்காதீங்க, இந்தியன் பைக்ஸில் இருக்க தரமான ஃப்ராங்க்லின்ஸ். அதாவது 3 ஹீரோஸ்.
நான் ஃப்ராங்க்லின் வர வச்சுருவோம் கைஸ். டன்னு நீங்கள் வந்துடும். ஒன்று இங்கே போனீங்கன்னா இங்கே வந்துருங்க. ஓகே கைஸ், இதுதான் நம்ம கைஸ் நம்மளோட ஃப்ராங்க்லின், அதாவது ஜிடிஎஃப்ஐயோட ஃப்ராங்க்லின். நம்ம ஃப்ராங்க்லின் வந்து மொட்டை மண்டை, அவன் கொஞ்சம் வேஸ்ட். ஆனால் இவங்கெல்லாம் செம்ம பவர் கைஸ். டான் போட்டு என்னோட ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு திரும்புகிற ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் நம்மளுக்கு. பிடிஎம் போட்டு டான்ஸ் ஆடுவோம். என்ன ஸ்டக் ஆகுது? என்ன கைஸ் ஜிடிஎஃப்ஐக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு ஏமாற்றி தானே பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி ஜிடிஎஃப்ஐ அம்பிக்கிட்டேன், சும்மா உங்களை ஏமாற்றிக்கிட்டீங்க. இப்போ இந்த பைக் போட்டு நம்ம சுற்றிட்டு ஜிடிஎஃப்ஐயோட ஃபீலிங் வருதான்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஜிடிஎஃப்ஐயோட ஃபீலிங் லைட்டாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுவும் இந்த இவனச்சில் ஆடும்போது லைட்டாக வருது. நம்ம ஃப்ராங்க்லின் வச்சில் ஆடும்போது ஏம்மா இப்போ முட்டிக்கிட்டோம். எனக்கு லைட்டாக ஃபீலிங் வருது கைஸ். உங்களுக்கு வருதா இல்லையா? ஆனால் திரும்ப முதல்ல நல்லாவே இருக்குது. இப்போ நான் வெளியே வந்துடுறேன் கைஸ், எப்பயுமே போல் நம்ம இடத்துக்கே வந்துடுறேன். அடுத்து வந்து இது எனக்கு வந்து செகண்ட் ஜிடிஎஃப்ஐயில் பிடிச்ச கேரக்டர் வந்து நம்ம அழுக்கு முட்டை ட்ரெவர் அண்ணன் தான். நான் இப்போ அவனை வர வச்சுக்கிறேன். திரும்பவும் டன் தான். என்ன தான் அழுக்க முட்டையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நல்லதான் செய்வேன். எனக்கு மைக்கிளோட ட்ரெவர் தான் கைஸ் பிடிக்கும். எனக்கு டிஓஎன் டாமுன்னு போட்டேன். என்னோட ஃபேஸ் இப்போ நான் காமிக்கிறேன் கைஸ். நான் செஸ்ஸில் பார்க்க அப்படியே ஜிடிஎஃப்ஐயில் இருக்கா இது மாதிரியே இருக்கேன் கைஸ், ட்ரெவர் மாதிரியே. ஃபேஸால் தான் பார்க்க அப்படியே இருக்கு. சரி, இப்போ நான் அடுத்து மைக்கிள் வர வச்சுருவோம் கைஸ். மைக்கிள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இல்லை தொட்டால் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம லோடு ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணிடுவோம். லோடு ஆப்ஷன் நமக்கு நான் வரோம். லாஸ்ட்டில் மைக்கிள் இருப்பாங்க கைஸ். டன் வந்துருச்சு. இது நம்ம மைக்கிள் கைஸ். எனக்கு இதில் இருக்கலே ஓரளவுக்கு பிடிக்காத ஒரு என்ன சொல்கிறது, பிடிக்காமல் ஒரு இமேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது நம்ம மைக்கிளுக்கு தான் கைஸ். ஏன்னா இந்த மைக்கிளோட இமேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ட்ரெஸ்ஸு ட்ரெவர் ஃப்ராங்க்லின் கூட கொஞ்சம் மாசாக இருந்துச்சு. ஆனால் இவன் எனக்கு பிடிக்கல கைஸ் இந்த இந்தியன் பைக்ஸில். ஆனால் இந்த அப்டேட் கொண்டு வந்தது நல்லா தான் இருந்துச்சு. சரி, அடுத்து வந்து இது வரைக்கும் இந்தியன் பைக்ஸு ஃப்ரான்ஸ் எல்லாருக்குமே வரணும்னு நினச்சிக்கிருப்பீங்க. ஒரு வேளையாக அந்த அப்டேட் இப்போ வந்துருச்சு. அது வேறு அப்டேட் இல்லை, நம்ம அயன்மேன் அப்டேட் தான் கைஸ். இப்போ நான் என்னோடய அயன்மேன் வர வச்சுருக்கேன். இது நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டேன். இப்போ தான் கைஸ் ரீசெண்டாக வந்துருச்சு அயன்மேனு. இப்படியே வந்துருச்சு. இப்போ நான் அயன்மேனோட பவர் போட்டு அயன்மேன் மாதிரியே விளையாட போகிறேன். ஆக்சுவலி இவனை மாதிரி பறக்கலாம் முடியாது கைஸ், சும்மா இப்படி இருக்கிறது தான். இப்போ நான் டான் போட்டு காமிக்கிறேன். பின்னாடி கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். மூஞ்ச ஃபேஸு அயன்மேன் மக்களே. பின்னாடி இருந்து பார்க்க கூட லைட்டாக மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்க கொடூரமாக இருக்குது. இந்தா இங்கே இருக்கேன். தான் இங்கே மாசா நிற்கிறாரு நம்ம அயன்மேன். இப்போ அடுத்து இந்த பிங்க் கலர் ஆப்ஷன் கஸ்டம் என்பிசி, இது எதுக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. இப்போ இங்கே ஃபாலோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அப்டேட் இருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணீங்கன்னு கேட்குறீங்கன்னா, நான் லாஸ்ட்டில் அது எப்படி எந்த ஒரு ஆப் இருக்குது அதில் போய் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கோதை வர வைக்கிறேன் மக்களே. இப்போ அடுத்ததாக ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அதாவது எப்படி சொல்கிறது, யாருக்குமே அந்த பண்டில் பிடிக்காத ஆளே இருக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச ராய் ஸ்டார் தான் மக்களே. பன்னி பண்டில் பிடிக்காத ஆளே இல்லை யாருக்குமே.
இப்போ நான் அதை உங்களுக்கு வர வைக்கிறேன் கைஸ். இந்தா இதை ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர வைக்கணும்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க நல்லாவே தெரியும். சரி கைஸ், இதை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ITS பிளகின் இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க கைஸ். இந்த ஆப்பில் இல்லாத கேரக்டர்ஸே இல்லை. இதில் இருக்க எந்த கேரக்டர்ஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபைல் எனக்கு வந்த மாதிரி வந்துடும் கைஸ். இது வந்து இந்தியன் தெஃபாட்டோதுக்கு வச்சது, இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே வச்சுருக்கலாம். ஸோ நான் தெரியாமல் சுட்டேன். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ அடுத்து வந்து ஸ்டாண்டு டான்ஸ். இப்போ நான் வந்து டான்ஸ் வச்சுருக்கேன் கைஸ். டான்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்மளோட எம்பிசி இருக்காங்கள்ல, அதாவது நம்ம கொண்டு வர ஆள் வந்து டான்ஸ் அடிப்பு வந்தால், இப்போ ஃப்ராங்க்லின் டான்ஸ் அடிக்கிருக்காங்கல்ல, இதே ஸ்டாண்டு. இப்போ நான் ஸ்டாண்டை வச்சு கோக்கு போடுறேன் கைஸ். இங்கே இருக்க கோக்கு இந்த அப்படியே நின்றுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாச்சு மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னா நீங்கள் ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். சுத்தமாக அசையவே மாட்டாங்க நம்ம தள்ளுறதை தவிர. இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க கைஸ். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. MC குறிக்காரையும் இந்த F1 காரையும் வச்சு ரேம் சேலஞ்சு பண்ணணும்னு. நம்ம அதான் கைஸ் பண்ண போகிறோம். முதல்ல சேலஞ்சு போய்ட்டு மெகா ரேம் எடுத்துக்குவோம். மெகா ரேம் சர்ன்னு வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன வைப்போம், ஐயோ தெரியாமல் ரோல்ஸ் ரைஸ் சமைக்கிட்டேன். விஜயோட கார் போய் சிக்கிருச்சு. MC குயின் கார். இந்த கார் பார்க்க தரமாக இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோ ஆமாம் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் என்னோட கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நான் உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்ச எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்குக்கு. அடுத்து நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அடுத்து நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். டொமைன் விழுகுது. நான் கொஞ்சம் இதை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் கைஸ். இப்போ டொமைன் என்ன கைஸ் இப்படி சிக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன், காமெடியாக இருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து F1 கார் வச்சு பண்ணுவோம் கைஸ். F1 கார் லுக்கு தரமாக இருக்குது. நம்ம இதை வச்சு பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். டொமைன் விழுகுது நம்ம F1 காரு. அது என்ன கைஸ் நடுவில் அந்த F1 காருக்கு பின்னாடி டொமைன். நம்ம அயன்மேனை சாவடிக்க விட மாட்டோம் கைஸ். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம் கைஸ். முடிச்சுக்கலாம். இந்த அயன்மேன் அப்டேட்டெல்லாம் மறக்காமல் வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.